நம் பயிற்சி பள்ளியின் துணை முதல்வர் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். நமது பயிற்சி பள்ளியின் துணை முதல்வர் அவர்களுக்கு காவல் பயிற்சி பள்ளியின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்படுகிறது. நமது சிறப்பு விருந்தினர் ஏற்றமிகு இந்திய காவல் பணியாளர். இருமாப்பு ஏதுமின்றி எளிமையின் இருப்பிடமாய் காவல் பணியை அறப்பணியாய் ஏற்று எதற்கும் கலங்காத மன உறுதியும் அசையாமல் மலையாமல் இமையாமல் நிலைவேற்றின் உருவமாய் வீரத்தின் சிகரமாய் திகழ்பவர் நமது முதன்மை விருந்தினர் அவர்களுக்கு காவல் பயிற்சி பள்ளியில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்படுகிறது. நமது பயிற்சி காவலர்கள் 370 பேரின் சீருடை அலங்கார அணிவகுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி அணிவகுப்பை வழிநடத்தும் கமாதி தலைவர் பயிற்சி காவலர் 94 ஜி அரிச்சந்திர தமிழ்ச்செல்வி நமது சிறப்பு விருந்தினரை அழைக்க வீடு நடைபோட்டு வந்து கொண்டிருக்கிறார். மகளே, தாரக மந்திரமே, அமுது சமைத்திடவும் ஆசைக்கு வாத்திடவும் அடக்கி சென்றிடவும் அவனிலே பிறப்பெடுத்தாய் என்று ஆர்ப்பரித்த கயவர்களின் முகத்திலே கரியை பூசி காக்கி உடைதலிலே கவசம் தலையிலே மினிடும் பேச்சோடும் மிடுக்கான நடையோடும் அரிய பணியாற்ற ஆர்ப்பரிக்கும் திருமகளே, நீதான் பாரதி கண்ட புதுமை பெண்ணோ. உங்கள் இல்லங்கள்
அணியாய் கொண்டு துணிவாய் பவனி வரும் பாவையே, நீதான் புறநானூற்று புதல்வியோ. அரிசி புடைக்கவும் அம்மி அரைக்கவும் அறிந்திருந்த அறிவைகள் ஆயுதம் பிடிக்கவும் அற்புதம் படைக்கவும் அறிந்துள்ளார்கள் பாருங்கள். சத்திய பாதையிலே நித்தமும் நடைபயில நிமிர்ந்து நிற்கும் நவயுக நாயகியே, நீதான் சாதிக்க குறிக்கும் சத்தியவாணி. இந்த அணிவகுப்பை பயிற்சி காவலர் எண் 294 ஜி ஹரிச்சந்திர தமிழ்ச்செல்வி தலைமையேற்று நடத்தி செல்கின்றார். முதல் குழுவிற்கு பயிற்சி காவலர் எண் 323 ஸ்டெஃபி அவர்களும், இரண்டாம் குழுவிற்கு பயிற்சி காவலர் 55 கே விஜயபாலா அவர்களும், மூன்றாம் குழுவிற்கு பயிற்சி காவலர் 104 ரவீனா அவர்களும், நான்காம் குழுவிற்கு பயிற்சி காவலர் 46 முத்துலட்சுமி அவர்களும், ஐந்தாம் குழுவிற்கு பயிற்சி காவலர் 245 சுதா அவர்களும் தலைமை ஏற்று வீர முழக்கமிட்டு தன் குழுவை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். முதன்மை விருந்தினர் வீற்றிருக்கும் விழா மேடையின் அருகில் நடந்து செல்லும் போது காவலர்கள் தங்கள் தலையை வலதுபுறமாக சாய்த்து முதன்மை விருந்தினருக்கு மரியாதை அளிக்கிறார்கள். கற்றை மேகமாய் விழா மேடையை கடக்கும் போது ஒற்றை மலை துளியாய் முன் செல்கின்றனர் அணித்தலைவர்கள். எத்தகைய இடர்க்கும் அஞ்சாத படை, கயவர்களை விரட்ட வீறு கொண்டு எழுந்த படை. ஆம், காட்டாற்று வெள்ளம் போல் கரை புரளும் காவல் படை, எதற்கும் அஞ்சாத படை. இப்படை தோற்கில் எப்படை வெல்லும்? தேவைகளின் தடம் பிடித்து தடைகளை உடைகளாக்கி மடைகளை விடைகளாக்கி வெற்றி வாகை சூடுபவர்கள்தான் இந்த வீர கண்மணிகள். இமயம் புரட்ட சமயம் பார்க்கும் இளைய சகாக்கள் இவர்கள். அணுவை தொழித்து ஆழ்கடல் புகுந்து அடித்தளம் அமைக்கும் எதிரியானவர்கள் இவர்கள். இரு கை அசைய பாரினில் கடமைதனை உணர்ந்து மருள நடக்கும் மாலை பொழுதில் கருத்து பேழையாய் புவி நெறி காட்டும் குளமிகு ஊற்றாய் இக்காட்சிகளை காண கண் கோடி வேண்டும்.
நமது மரியாதைக்குரிய திருச்சி மாநகர ஆணையர் அவர்களை காவல் பயிற்சி பள்ளியின் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நமது மாநகர ஆணையர் அவர்கள் மிக நீண்ட பணி அனுபவம் பெற்றவர்கள். பெண்கள் மிக குறைந்த அளவே காவல்துறையில் இருந்த காலத்தில் இந்த துறைக்கு வந்து மிக கடினமான சூழ்நிலைகளை கடந்து இன்றைய உயர்நிலையை அடைந்திருப்பவர்கள். அவர்களின் வருகையும் உரையும் இளம் காவலர்களான உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக அமையும் என்று நான் நம்புகிறேன். திருச்சி முதலாம் அணியிலிருந்து சிறப்பு காவல் படையின் தளவாய் சார்பாக அவருடைய துணை தளவாய் வந்திருக்கிறார். அவர்கள் இந்த பயிற்சி பள்ளியின் புரவலர்களைப் போல கேட்டதையெல்லாம் கொடுத்து மிகுந்த உதவிகரமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அழைப்பின் பேரில் வருகை தந்துள்ள காவல் அதிகாரிகள், பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவ அலுவலர்கள், தீயணைப்பு படையினர், வருவாய் அதிகாரிகள், காவலர் வீட்டு வசதி வாரிய பொறியாளர்கள் ஆகிய அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த பயிற்சி பள்ளி பணியாளர்களின் குடும்பத்தினரை அன்புடன் வரவேற்கின்றேன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் நேரம் இது. தங்கள் பிள்ளைகளின் சீருடை அழகையும் நடையின் மிடுக்கையும் கண்டு உள்ளம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் அமர்ந்திருக்கும் இந்த பயிற்சி காவலர்களின் பெற்றோர்களையும் அவர்தம் உறவினரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். அணித்தலைவர் முதன்மை விருந்தினர் அவர்களிடம் தன் குழுவை வழிநடத்த அனுமதி கேட்க வருகின்றார். Marcha para el fila fácil. தலைவர்களை அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Lakshmi Chulathmi 4th Contingent Commander. 245 Sudha 5th Contingent Commander.